அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவா அனுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருளுதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வல்லி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்கு மணிப்பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. களங்கம் நீத்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க, என்னுள்ளே விளங்கு மெய்ப்பொருளே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயோ, அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் அடியேனின் தயவான பணிவான பிற்பகல் பொழுது வந்தனம். ஓகேவா? ஓகே, இப்போது பார்த்தீர்கள் என்றால் நாம் இந்த சொற்பொழிவு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகைக்கு தயாராவோம் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பினுடைய இன்றைய சொற்பொழிவோட தலைப்பு. இந்த சொற்பொழிவும் சரி, இதோட எடுத்து செல்ல போகிற முறையும் சரி, நான் ரொம்ப கவித்துவமாகவோ ரொம்ப டெப்த்தாகலாம் நான் போல ரொம்ப காமனாக கேஷுவலாக தான் அடியேன் விளைய போகிறேன் என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ நாம் பேச போகிற இந்த என்னையை நீங்கள் ஒரு வேற்று அந்நியராகவோ இல்லை எப்படி சொல்லுதுன்னா ஒரு நபராக, இது ஒரு பையனாக எந்த வகையிலையும் பார்க்க வேணாம். ஒரு ஆண்மநேய சகோதர உறவாக என்னை அடுத்த ஒரு மணி நேரம் பார்க்கும்படி நான் தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நாம் தலைப்புக்குள்ளே போவோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகைக்கு தயாராவோம், தயாராக வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. சரி, இந்த பொழுது இந்த வேளையில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே எதுக்கு முக்கியமாக ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும், எதை பற்றி முக்கியமாக பேசணும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வருகையை பற்றி தான் பேசணும், நினைக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு மக்கள் அதை பண்ணுறாங்களா, பேசுகிறாங்களான்னா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய புண்ணிய பலம் இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றியே தெரியல. ஆனால் அதை பற்றி தான் நம்ம ஒரு நாளுமே சிந்திக்கணும், பேசணும், நினைக்கணும். ஸோ அப்போது அவங்களுடைய புண்ணிய பலம் என்னவோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உண்மை ஆண்டவரை பற்றின ஒரு புரிதல் இங்கே எல்லாருக்கும் இருக்கான்னா இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான மாற்று சமயங்கள், மாற்று வகையான இதில் தானே இருக்காங்க. சிலர் தெரிஞ்சுமே கூட இந்த பக்கம் வராமல் ஒரு ஐயப்பாடோட தானே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை பற்றி ஆண்டவரோட முழு தன்மை பற்றி தெரிஞ்ச புண்ணியம் பண்ணவங்க தான் இதை ஆண்டவரை பற்றியே தெரிஞ்சிக்க முடியும். அப்படி புண்ணியம் பண்ணவங்க ஆண்டவரின் வருகைக்கு தயாராக இருக்காங்களா? இப்போது அதுதான் இப்போ நம்ம நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, ஒரு விசாரம் பண்ண வேண்டியது. ஸோ ஏதோ ஒரு வகையில் நாமளும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், முழுமையாக அவர் தான்றதை மனப்பூர்வமாக இல்லை ஆன்மபூர்வமாக ஏற்றுக்கிட்டோம். அவர் தான் உண்மை ஆண்டவர், அவர் தான் எல்லாம். வள்ளல் பெருமான் சொல்கிற உண்மை கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஸோ அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஆன்மபூர்வமாக நாம் ஏற்றுக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதுவே ஒரு பெரிய புண்ணிய பலம் தான். ஸோ அப்படி புண்ணிய பலம் தெரிஞ்ச நாம் ஆண்டவரோட வருகையை பற்றியும் ஆண்டவரை பற்றின சிந்தனையும் நாம் ஒரு நாள்லையுமே நினைக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேட்கப்படுற, நம்மளை நோக்கி நம்ம கேட்கப்படுறவங்களுடைய கேள்வி இதுதான். அதை தான் அடியேனும் முன்வைக்கிறேன். ஒரு சன்மார்க்க சங்கத்தவர்களாக நாம் உள்ளே இருக்கும்பொழுது, இது வெளியில் இருந்து பார்க்குறவங்கள கூட நம்ம அதிகமாக வள்ளல் பெருமான் கேட்க மாட்டார், கவனிக்க மாட்டார். ஆனால் சங்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சன்மார்க்கி ஒரு இதுன்னு நம்ம வரும்பொழுது, அப்போது ஒரு சன்மார்க்கி எந்த அளவுக்கு ஆண்டவரோட வருகையை பற்றி ஒவ்வொரு நாளுமே சிந்திக்கிறாங்களா, நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நமக்குள்ளே நாம் பரிசோதிக்கணும், கேட்கணும். ஏன்னா அது ரொம்ப 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 நமக்கு அவசியம் அப்படிங்கிறத அடியன் தெரிவிக்கிறேன். சரிங்களா?
சரி, இது ஒரு விஷயம் இருக்கணும். இன்னொன்று, இறைவன் ஏன் இங்கே வரணும்? இப்போ நிறைய பேர் கேட்கலாம்ல, இறைவன் எங்குமா தானப்பா இருக்காரு, இறைவன் இல்லாத இடமே இல்லை, இறைவன் இதுக்கு மேலே எங்கே நமக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை நோக்கி ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுது. அவர் தான் இருக்காரு அப்படின்னா அவர் இருக்கார் தான், ஆனால் வெளிப்படையாக இல்லையே. இப்போ அவருடைய நிலை எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு தோன்றா துணையாக தான் இருக்குது. தோன்றா துணைங்கிறது எப்படின்னா, தோன்றியும் வெளிப்படையாக தோன்றாமல் ஒரு துணையாக இருந்து அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. வள்ளல் பெருமானோட வருகைக்க உற்றதுக்கப்புறம் அவர் வடலூரில் பெருமானோட விண்ணப்பத்தில் சுத்த சன்மார்க்கத்தோட இது சத்திய ஞான சபையை நிறுவி அங்கு வீற்றுள்ளார் மெய் இறைவனாக அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. ஆண்டவர் வீற்றுள்ளாருன்னாங்க. அப்படி எல்லாமே வந்துட்டோம், இன்னும் மக்கள் மாறலையே, குற்றங்கள் குறைஞ்சுதா? இல்லையே. இப்போ ஆண்டவர் வெளிப்படையாக இருந்தாருன்னா நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுவோமா? சமூகத்தில், ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம பண்ணுவோம், அங்கே ஆண்டவர் இருக்காரியா, என்னையா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னையா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஒரு கொஷின் பண்ணுவோமா மாட்டோமா? ஒரு பயம் இருக்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கான ஒரு இதில் இல்லை. பொதுவாக நம்ம சொல்கிறதா இருந்தால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற அடிப்படையில் தான் நம்ம இப்போ சொல்கிறோமே தவிர, நமக்கு உடனாக இருந்து இல்லை அட்லீஸ்ட் ஒரு வெளிப்பாடாவது அவர் நமக்கு காட்டினார்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு அவேக்கன் வரும், ஒரு புரிதல் வரும். யாருமே ஒரு அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. அடுத்த பொழுது அலட்சியமாக யாருக்குமே போகாது. ஏதோ ஒரு காரியம் நம்ம பயனுள்ளதாக பண்ணணும், இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தையுமே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதோட ஒரு இதுவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒவ்வொரு நாளுமே குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளுமே, அதுவும் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட குற்றங்களெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளுமே புது புது குற்றங்களாக அதிகரிச்சிட்ருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது இப்படிலாம் ஒரு குற்றம் நடக்குமா, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமான்ற மாதிரி அந்த அளவுக்கான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. ஸோ அப்போது இந்த குற்றங்கள்லாம் வள்ளல் பெருமான் இது ஒரு சைடு புதுசாக இருக்குது, இதை தாங்கவே முடியல. இதில் இயல்பான வள்ளல் பெருமான் சொன்னபடியான ஒரு துன்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்குமே ஒரு இன்னுமே பயத்தினால வர துன்பம் நீங்கலை, பசியினால் வர துன்பம் முழுமையாக நீங்கலை, கொலையினால் வர துன்பம் நீங்கலை. அதன் பிறகு என்ன, எளிமை இச்சை போன்றவைகளால் மக்கள் நம்ம ஆண்மனைய சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போது மழைக்காலம் பெய்யுது, இந்த மழை காலத்தில் நாம் எல்லாரும் நிறைவாக ஒரு கூடைக்குள்ளே இருக்கோம், நமக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் இன்னுமே சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, மழை பெய்யுது, இந்த கூரை போயிடுச்சுன்னா அடுத்த இது நம்ம மழையில் நினையணுமே, ராத்திரி நம்ம தூங்க முடியுமா, இந்த பொழுதை கடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலை தானே இந்த உலகம் இன்னும் இயங்கிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தானே இன்னும் நடக்குது. ரெண்டாவது, எல்லாராலையுமே நினச்ச ஒரு படிப்பை படிக்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குல்ல. உண்மையாக தகுதி இதுவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த படிப்பை படிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அவங்க இன்மையினால் கஷ்டப்படுறாங்க, எளிமையினால் கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்களாம் யார்? இவங்க எல்லாருமே நம்ம ஆண்மநேய சகோதரர்கள் தான். நம்ம அளவிலும் இயன்ற மட்டிலும் நம் சன்மார்க்க சங்கத்தில் எல்லாருமே நம்ம முடிஞ்ச அளவு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதை தாண்டியும் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டே இருக்கே, இதை நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என்னடா ஆண்டவரோட வருகையை பற்றி சொல்ல ஆரம்பித்து கடைசியில் இப்படி உலக கஷ்டங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இந்த உலக விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நாம தான் பேசி ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த உலகத்தை பற்றி பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இந்த உலகத்திலே. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய சங்கங்கள் இருக்குது. சங்கம்னாலே என்னது? கூட்டம். ஸோ அந்த கூட்டம் எல்லாமே எதை பற்றி பேசும்? ஒரு சங்கம்னு சேர்ந்து ஒரு கூட்டம்னு வந்ததுன்னா இந்த உலகத்தில் என்னென்ன, இப்போ வியாபாரிகள் சங்கம்னா எதை பற்றி பேசுவாங்க? வியாபாரத்தை பற்றி, அவங்களோட வியாபார நலனை பற்றி, அவங்க நல வாரியத்தில் என்ன சட்டம் போட்டு தீர்க்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அரசாங்கத்தை எடுத்துட்டா அந்த ஆண்டோட அறிக்கை எவ்வளோ, இந்த இதில் எவ்வளோ பட்ஜெட் இதாச்சு அப்படின்றத பற்றி பேசுவாங்க. அரசியலில் எடுத்துக்கிட்டால் அவங்க கட்சி எவ்வளோ வளர்த்துக்கலாம், எவ்வளோ இது பண்ணிக்கலாம், இல்லை அடுத்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ, அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சங்கங்களோட சேர்க்கை இருக்குது, ஒரு சங்கத்துக்கும் ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னுமே இந்த உலகத்தை பற்றி யார் பேசுகிறா? இந்த உலகத்துக்காக ஒரு சங்கம் என்ன, யார் கூடி அதை பற்றி யார் கேர் பண்ணுவா அப்படின்னா அது ஒரே ஒரு இது சன்மார்க்கம் மட்டும்தான், சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான். ஸோ அதனால் நாம் தான் அதை பற்றி பேசி ஆகணும், நாம் தான் அதை பற்றி யோசிச்சு ஆகணும்.
இன்னொரு கூட்டமும் இருக்குது. அது எந்த மாதிரி கூட்டம்னா, இந்த உலகத்தை வந்து எப்படி மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பலாம், உண்மையை தெரிய ஒட்டாமல் மறைக்கலாங்கிற ஒரு கூட்டமும் இருக்குது இந்த உலகத்தில். அவங்கள நம்ம வச்சுவோம். ஆனால் உண்மையான ஆன்மநேயம் கொண்டவர்கள் அறிவில், ஏன்னா நாம தானே சொல்கிறாங்களே, அறிவு விளங்கிய ஜீவர்களே. சன்மார்க்கத்தோட வழிபாடு யார், வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே வழிபாடு. ஸோ அப்போ நாமெல்லாம் யார், அறிவு விளங்கியவர்கள். இந்த சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவங்கன்னா அறிவு விளங்கியவர்கள். ஸோ இப்போ அந்த அறிவு விளங்கியவர்களாக இருக்கும்போது நாம் வந்து இந்த மாதிரி நம்மளோட சுற்றத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உள்வாங்கணும், கவனிக்கணும். இப்போ அந்த பக்கம் ஒரு ஓனானோ ஒரு எறும்போ இருந்ததுன்னா அதை சுற்றி நடக்கிறத பற்றி அதுக்கு தெரியாது. அதுக்கு முன்னே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அது பார்க்கும், அதை மட்டும்தான் அது செய்யும். அதுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது மாதிரி யாருக்கு அறிவு இங்கே இருக்கோ, யாருக்கு இங்கே அறிவு விளங்குதோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும், சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும், விசாரிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ அறிவு விளங்குது, அருள் நமக்கு அந்த அளவுக்கு இறைவன் அருள் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம் வந்து இதை பற்றி ரொம்ப ஒரு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம், இதை பற்றி நம்ம வேல்யூவேட் பண்ணோம். அட்லீஸ்ட் நம்ம சேர்ந்தோ இல்லை தனித்தோவாது நாம் இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்படிலாம் பண்ணும்போது தான் பெருமான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைவார். ஓகே, நம்ம அமைச்ச சங்கத்து சம்மந்தமாக இங்கே ஒரு விஷயம், ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ நாம் பேசுறதுனால உடனே போய் நாம் எதையும் செய்ய போகிறோமா மாற்ற போகிறோமான்றது நமக்கு தெரியாது, மாற்றம் வந்துடுமா. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தேவையான ஒன்று. அதுதான் அவர் சங்கத்துக்குரிய ஒரு லட்சணத்தில் ஒன்று. ஸோ அப்போ நாம் இதை பற்றி நம்ம பேசணும், இதை பற்றி நம்ம தனித்தாவது சேர்ந்தாவது நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சாலே நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கூடுறதோட இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாம் ஒன்றும் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறதில்ல, இல்லை நிதி ஒதுக்க போகிறதில்ல, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்னன்ட்டு. ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, நல்லவர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். ஸோ அப்போது நம்ம கவனத்துக்கு வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன தான் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பசியினாலேயும் பயத்தினாலேயும் கொலையினாலேயுமான குற்றங்களும் குறைகளும் இந்த பிரபஞ்சத்துலேயும் இந்த உலகத்துலேயும் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஆன்மநேய உறவுகள் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு காரணம் என்ன தான் அப்படின்னு நீங்கள் யோசிங்களேன். என்ன தான் காரணமாக இருக்கும்? ஒன்று, அவங்க கர்மான்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க சேர்த்த கர்மா அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம போகலாம். ஆனால் சேர்த்த கர்மாவை அனுபவிக்கிறாங்கனாலுமே கூட எவ்வளோ அனுபவிப்பாங்க? அவன் இத்தனை கர்மா அனுபவிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே கூட அதையும் தாண்டி தானே அவங்க இப்போ அனுபவிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க சேர்த்த கர்மாவே கொஞ்சம் தான், ஆனால் அந்த கர்மா அளவையும் தாண்டி அனுபவிக்கிற மாதிரி தான் இந்த காலத்தில் துன்பங்கள் வந்து அவ்வளோ நிகழ்ந்துட்டுருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்கும் எளிய ஜீவர்கள், இந்த மாதிரி எளிமையில் கஷ்டப்படுற இந்த எளிய ஜீவர்களுக்குடைய துன்பத்திற்கு காரணம் யார் என்ன அப்படின்னு பார்த்தா, சில வலிய ஜீவர்களின் பொறுப்பின்மையே இந்த எளிய ஜீவர்களின் துன்பத்திற்கு காரணம். இதை வெளிப்படையாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இங்கே யாருமே வந்து ஆண்டவர் வந்து இவங்களை கஷ்டப்படுத்தணும் சோதிக்கணும்லாம் இதை பண்ணவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை சோதிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஏன் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எளிய ஜீவர்கள் அப்படின்னு பார்த்தா, சில ஒரு மிக பொறுப்பில் சில ஒரு உயர் நிலையில் இருக்கிறவர்களுடைய அதிகார நிலையில் வலிமை கொண்ட வலிய ஜீவர்கள், பொருளாதாரத்திலையும் சரி அறிவிலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு வலிமை பெற்ற ஒரு ஜீவர்கள் வந்து பொறுப்பின்மை இல்லாமல் இருக்காங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் என்ன நடக்குது, சுற்றி இருக்கிற எல்லா எளிய ஜீவர்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்போ வலிய ஜீவர்கள்லாம் ஏன் பொறுப்பின்மையில் இருக்காங்கன்னா, பயம் இல்லை. யாருக்கு பதில் சொல்லணும்னா என்னை யார் கேட்க போகிறா? அவங்களுக்கு ஆண்டவரை பற்றின ஒரு புரிதலுமே இல்லை, ஆண்டவரோட ஒரு நிலையை பற்றின ஒரு இதுவே இல்லை, நாம் எங்கே இருக்கோம் ஏது இருக்கோன்ட்டு. அப்போது இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் மாறணும்னா ஆண்டவரோட வெளிப்பாடு கொஞ்சம் நமக்கு கட்டாயம் அவசியம், அது பண்ணணும். சரி, இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? இப்போ வந்து வலிய ஜீவர்களாக இருக்கிறவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. இதை இப்படி இருக்கிற ஒரு சூழலை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசிங்களேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன். ஒன்று, அந்த வலிய ஜீவர்கள் சன்மார்க்கத்துக்கு மாறணும், சன்மார்க்க நெறிக்கு வரணும். அப்படி இல்லையா, சன்மார்க்க சங்கத்தவர்கள் வலிய ஜீவர்கள் ஆகணும்.
இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. நாம் வந்து அது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இங்கே வந்து தெருள் நயந்த நல்லோர் நினைத்தவை நலம் பெருக நஞ்சு நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்துன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி இங்கே நிறைய அன்பர்கள் கருணையும் தயவும் டாபிக் கவர் பண்ணுறதால நான் இப்போ உங்களுக்கு இன்னமும் இதையும் சேர்த்து சொல்லணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே நாம் வலிய ஜீவர்கள்லாம் வந்து சன்மார்க்கத்துக்கு சங்கத்தவர்களுக்கு இப்போ வராங்களா அப்படின்னா எஸ், அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதாரத்துலையும் சரி அதிகாரத்துலையும் சரி வலிமையில் இருக்கிறவங்களாம் சன்மார்க்கத்துக்கு வராங்களா பார்க்குறீங்களா? ஆளுநர் வராரு, சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, சன்மார்க்கத்தை ஏற்கிறாங்க. முதலமைச்சரும் பேசுகிறாங்க, சன்மார்க்கத்துக்கு சேவையான ஏதோ ஒரு ஏகதேசமாக முழுமையாக வரலனா கூட ஏகதேசமாக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது சினிமாவில் இருக்கிறவங்களாம் கூட சன்மார்க்க இவங்களை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போது வலிய ஜீவர்கள் எல்லாரையுமே வந்து, ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஆளுமை இருக்குது, ஒரு வலிமை இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கூட்டத்தை மொத்தமாக மாற்ற முடியும், அவங்க நினச்சாங்கன்னா ஒரு அளவில் ஒரு பெரிய ஒரு இதை நிகழ்த்த முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பர்சன்ஸை எல்லாத்தையும் போய் சன்மார்க்கத்துக்கு மாற்ற வேண்டிய வேலையை இப்போ பெருமான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நேரடியாக அடியை கொடுத்தோ ஏதோ ஒரு வழியை காட்டியோ இப்போ கூட்டிகிட்டு வர வேலையை பெருமான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இப்போது நமக்கு அந்த வேலை இல்லை. நாம் போய் அவங்கள போய் இது பண்ணிவிட்டு இவங்களை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன், பெருமானுக்கு நம்ம கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெருமானுக்கு வந்து பதில் சொல்லணும், கணக்கு காட்டணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சங்கத்தில் சேர்ந்து அப்படிங்கிறத நம்ம கணக்கு காட்டணும். அதையும் நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம் அந்த கணக்கில் இப்போ உள்ள நுழைய முடியாது. நான் இவங்களை மாற்றிட்டேன், நான் வலிய ஜீவர்களை மாற்றிட்டேன்ட்டு அந்த வேலையை பெருமானே இப்போ பார்த்துக்கிறாரு. அப்போது இப்போ நாம் என்ன பண்ணணும்? ரெண்டாவது இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னது? நாம் வலிய ஜீவர்கள் ஆகணும். ஸோ அப்போ அந்த வலிய ஜீவர்களுங்கிறது எந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பொருளாதாரத்தில் உயர்றதை மட்டும் நான் இங்கே சொல்லலை. நம்ம சொல்கிறது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதளவில், உடல் அளவில், அறிவளவில், ஒழுக்க அளவில். ஸோ இந்த அளவுலலாம் நம்ம வந்து என்ன ஆகணும்? வலிமை பொருந்தியவர்களாக, வலிமை பொருந்த ஜீவர்களாக நாம் மாற வேண்டும். சரிங்களா? ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதையில் இருக்கிறவர், சன்மார்க்கத்தில் இருக்கிற அவருடைய எண்ணம், அவருடைய மனசு எவ்வளோ திடம் தெரியுமா? அப்படி இருப்பார். அவருடைய அறிவு எவ்வளோ ஷார்ப் தெரியுமா? அவருடைய உடல் எவ்வளோ வலிமையான தெரியுமா? அவர் களைப்பே வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அவருடைய மனம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனுஷன் இயல்பாக இருக்காரு, கஷ்டமாக கடந்து போய் அந்த விஷயத்தை ஜெயிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் இருக்கணும். அவங்களோட அறிவு பார்த்தோன்னா அவ்வளோ விவேகம் உடையவர்களாக நாம் இருக்கணும். ஸோ அப்போது அந்த நிலைக்கு நம்மளை நாம் உயர்த்தணும். அவருடைய ஒழுக்கம் இது ரொம்ப முக்கியம். அவர் பின்பற்ற அந்த ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கத்தின் மீதே ஒரு மதிப்பு வந்து வேறு மாதிரி போகும். இது பார்வையே மாறும். இது நாள் வரைக்கும் சன்மார்க்க சங்கத்தவர்கள்ன்றவங்களே எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களா ஒன்றா சேருவாங்க, பாடுவாங்க, உணவு போடுவாங்க, போயிடுவாங்கன்ற மாதிரி மாறி அவர் அந்த மார்க்கத்தில் தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கத்தோட வேல்யூவேஷனே அதிகமாகும். அப்போது இந்த பார்வையே வேறு மாதிரி வரும். அப்போ அதுதான் வள்ளல் பெருமான் நம்மக்கிட்ட விரும்புறது, எதிர்பார்க்கறது. ஸோ அப்போது பெருமானே எப்படி ஏற்றுறாரு? வள்ளல் பெருமானே இறைவனை எப்படி ஏற்றுறாரு? புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி இறைவன் எப்படி சொல்றாரு? கண்படாது உன்னை இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கிசைந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது இறைவனை ஏற்றுற முறையே வந்து எப்படி சொல்கிறாரு? புண்படாத உடம்பு, என்ன அடித்தாலும் புண்படாத ஒரு நிலை இருக்குது. அது எந்த நிலையில் இருக்குது, எப்போ வருங்கிறத நமக்கு வள்ளல் பெருமான் ஜீவகாரணியத்தில் சொல்லியிருக்காரு. ஜீவகாரணியம் உண்மையாக பின்பற்றுறவங்களுக்கு என்ன வராதான்? தேக நஷ்டம் வராது அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அதுவே என்னது? புண்படாத உடம்பு தான். புரைப்படாத மனம்னா என்னது? நமக்கு பொறாமையே வராது. யார் எது பண்ணாலும் நம்ம ஆண்மனைய சகோதரர் நல்லது பண்ணுறாரு, பண்ணட்டும், இன்னும் தாராளமாக பண்ணட்டோன்ற அந்த ஒரு இது இருக்குது பாரு, நமக்கு அந்த ஒரு தன்மை தான் வருமே தவிர ஒரு அளவு கூட நமக்கு இப்படி, அதாவது எப்படி சொல்லுது, நம்மளை விட இதுவோ அவனை விட நாமளோன்ற அந்த ஒரு பாங்கே வராது. அது இந்த மார்க்கத்தில் தான் நான் வந்து பார்க்குறேன். இப்படி தான் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் அது பாசிபிளாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா
அப்போ நம்ம வந்து அந்த ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அப்போ அந்த தன்மைக்கு நம்ம வந்துட்டப்போ நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறையே வராது, மனசில் புறையே தங்காது. எது நடந்தாலும் நல்லது தான் நமக்கு தோணும். இப்படி ஒரு பாங்கில், இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கவே நமக்கு வராது. ஆனால் மற்றவங்களாம் அப்படி யோசிச்சிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த ஒரு தன்மை நமக்கு வந்துட்டாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம மனசில் புரை தங்கிறதில்ல. புரைனா என்னென்னா, அது ஒரு குறை ஆனதுன்னு அர்த்தம். கண்ணில் புறை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணில் புறை வந்துருச்சு, இப்போ ஏதோ ஒரு தடுப்பு மறைப்புன்ட்டு. ஸோ அந்த மாதிரி மறைப்பு எதுவுமே இல்லாத மனசு நமக்கு வரும். புண்படா உடம்பும் புரைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும். நம்ம கூடி இருக்கும்போது மட்டும் நல்லா ஒழுக்கமாக இருந்துட்டு தனித்து போனதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறினாலே அங்கே பொய்மை வந்துடுது. ஸோ அப்போ அது வந்து பொய் ஒழுக்கம் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒழுக்கமுங்கிறது இயல்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமே இருக்காது. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் அருள் பெற்றால் அது நடக்கும். அதன் மீதான ஒரு பற்றோ இல்லை ஒன்றத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்காது. இவ்வளோ காலம் ஒன்றத்தை கடைப்பிடிச்சதை இல்லை ஏதோ ஒரு பழக்க வழக்கம் அதை விட்டுறதுக்கும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஸோ அப்போ இதுவும் நமக்கு பாசிபிள் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தில் நிற்கணும். நாம் அப்படி நின்று நம்ம இறைவனை ஏற்றி, இறைவா நீங்கள் வரணும், இங்கே இருக்கிற சூழல்லாம் இங்கே மாறணும், இதில் தாங்க முடியல அப்படின்றவங்களா நாம் இறைவனை கூப்பிட்டாதான் இறைவனே இந்த பக்கம் வர்றதுக்கான சூழலும் காலமும் வரும். அப்படிங்கிறத தான் நம்ம இந்த தருணத்தில் இந்த வேலையில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சங்கம் இருந்தது, அந்த சங்கத்தில் இருக்கிற ஏதோ ஒருத்தன் இந்த மாதிரி இறைவனை நோக்கி வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான்ற மாதிரி இந்த உலகம் நம்மளை சொல்லக்கூடாது. அந்த பர்சன், இந்த உலகத்தில் இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இறைவன் கிட்ட ஒழுகிற அந்த தன்மையும் அவரோட அந்த உருக்கமும் சரி, அவருடைய அந்த உருக்கத்துக்கு அப்புறம் அவர் வெளி உலகத்தில் வந்து வாழ்கிற வாழ்க்கையும் சரி சமமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இந்த மக்கள் வந்து வியப்பாக பார்ப்பாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்க பண்ணும்போது மட்டும்தான் அது உண்மையாக பலிக்கும், இறைவனோட வெளிப்பாடு இன்னும் சீக்கிரமாக நடக்கும். நம்ம அதை பற்றி யோசிக்கணுங்கய்யா, கண்டிப்பாக நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாளுமே எப்படி சொல்கிறது, நாளும் பொழுதும் இது பார்க்குற மாதிரி கழிந்து போய்கொண்டே இருக்குது. புது புது காட்சிகள், புது புது இதுன்ற மாதிரி சினிமா இது ஓடுற மாதிரி. ஸோ அப்போது இதை எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சமன்படுத்துறதுக்கு என்ன வழின்றதை பார்க்கணும். முடிவு கட்டுறதுன்றதை விட இதை சமன்படுத்துறதுக்கு என்ன வழி, எல்லாம் ஒத்த நெறிக்கு வந்து உலகவர்கள் எல்லாரும் ஒழுக்க நெறிக்கு வந்து உலகியல் நடத்திடல் வேண்டும்ன்ட்டு வேண்டுதல் விண்ணப்பம்ல இருக்குல்ல, சன்மார்க்க விண்ணப்பம் வேண்டுதல்ல. ஸோ அப்போது எல்லாரும் ஒத்தி செய்வதற்கு என்ன பண்ணணும், நாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம உள்ள கீழே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை இருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இயல்பாக நமக்கு ஒழுக்கத்தில் நமக்கு இயல்பாக அந்த தன்மை வந்துடும். சரி, இதுக்காக நான் இன்னைக்கு இதை திருத்திக்கிறதுக்கு இதை நான் செய்கிறேன் அப்படின்றது வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு செயலை மாற்றிக்கிறதின் மூலமாகவோ இதை நான் விடுறதின் மூலமாகவோ எனக்கு இந்த ஒரு பிரயோஜனம், ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்னா அந்த ஆற்றலை வச்சு நான் நல்லது பண்ணுவேன்ல. ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் நமக்கு அந்த தயவு வந்து அந்த எந்த ஒரு ஒழுக்கத்துலையும் நமக்கு நிற்கிறதுக்கு மிக எளிமையாயிடும். ஸோ கஷ்டமே நமக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம எல்லாரும் அந்த ஒரு ஒழுக்க நெறியில் நின்று ஒரு வலிய ஜீவர்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் நாம் இப்போது இருக்கிறோம் என்பதை நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. ஸோ அதனால் நாம் வந்து அதுக்கு தயாரானோம். அதுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் எந்த வகையில் செறிவுபடுத்திக்கலாம், செம்மைப்படுத்திக்கலாங்கிறத நீங்கள் உங்களுடைய தரத்துலேருந்து பாருங்கள். இப்போது எல்லாருமே ஒரே ஸ்டேஜில் இல்லை, ஒவ்வொருத்தருமே ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ப்ளஸ் ஒருத்தங்க உயர்வு தாழ்வுங்கிறதும் இப்போ விஷயம் கிடையாது. எந்த ஸ்டேஜில் நாம் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ அடுத்து நம்ம போகிறதுக்கு என்ன உயர்த்திக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும் அப்படிங்கிற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இப்போ இங்கே இருக்கோம். அதே போல் நமக்கு வயதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். வயசாயிடுச்சு இதெல்லாம் நம்ம இல்லை. எல்லா வேலையிலையும் எல்லா இதுலேயுமே நம்ம நிலையிலேருந்து நம்ம அந்த முயற்சி நம்ம செய்யலாம். சரிங்களா? ஸோ அதனால் இதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அவர் டைம் டு பிகம் அ வலிய ஜீவர்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ரெண்டாவது, இப்போ இருக்கிற இந்த வலிய ஜீவர்கள் எல்லாருமே, வலிய ஜீவர்கள்னு சொல்கிறது அதான் உலகில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையை அடைஞ்சாங்களே, அது எப்படி அவங்க மட்டும் அடைஞ்சிருக்காங்களே எப்படி அப்படின்னு பார்த்தா, அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ச்சியாக ஒன்றத்தை பண்ணுறாங்க, ஒரு செயலை. அந்த செயலோட ஒரு தொடர்ச்சி தான் அந்த நிலைக்கு அவங்கள எடுத்துகிட்டு போயிருக்கு. அதை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களாங்கிறது அவங்களுக்கே தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு செயலை அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் ஒரு காலத்தில் ஒரு டைம் அவங்களுக்கு திறக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, எல்லா வெற்றி பெற்ற தொழில்நிலை, அதாவது எப்படி சொல்லணும்னா, பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க
ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல தான் நாம் என்ன பண்ணோம்னா, நாமளும் தொடர்ச்சியான ஒரு முயற்சியும் ஒரு விஷயத்தையும் ஒரு செயலையும் பின்பற்றணும். அப்படி நாம் வந்து அதுதான் அவங்களோட ஒரு சீக்ரெட். இதுதான் வெற்றி அடைவதற்கு எல்லா சக்ஸஸ் பீப்புளோட ஒரு சீக்ரெட்டே என்னென்னா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு தொடர்ச்சி தான். ஸோ அது என்னங்கிறத நாம் பார்க்கணும். அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நன்மை நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும், பின்பற்றணும். தப்பு கிடையாது. எல்லார்கிட்டேருந்து நம்ம ஒன்றத்தை கற்றுக்கலாம். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும். அதுதான் அங்கே விஷயம். சரி, நம்ம எடுத்துக்கிற அந்த விஷயம் நல்லதாக கேட்டதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதுக்கு வள்ளுவர்கிட்டேருந்து ஒரு குறளை வச்சு நம்ம கற்றுக்கலாம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் இன்றும் இடும்பை தரும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் வந்து ஒரு நல்லதுக்கு வித்து எடுத்துச்சுன்னா, ஒரு புதுசாக ஒரு செயலை நம்ம செய்யணும்னா அது மென்மேலும் நல்லதுக்கு வித்துடுச்சுன்னா நம்ம பண்ணுறது நல்ல ஒழுக்கம். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த செயல்பாடு வந்து கெட்டதாக இருந்ததுன்னா அது என்றைக்குமே இடும்பை தரும் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் நாம் வந்து மற்றவங்ககிட்டேருந்து நல்ல நல்ல ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணலான்னு ஒன்றே நமக்கு பெனிஃபிட்டான விஷயத்து, நம்ம மனசுக்கு பெனிஃபிட்டான விஷயத்தை எடுத்துக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அதனால் நீங்கள் கேட்கலாம், எப்போ நாளைக்கு நான் அவன் பண்ணுறான்னு தான் நான் அதை பண்ணேன், ஆனால் எனக்கு இப்போ பாரு அவனை விட நான் அடி வாங்கிட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கூடாது. நல்ல விஷயங்களை நம்ம பார்த்து பிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து நல்லதை நம்ம தொடர்ச்சியாக பின்பற்றிகிட்டே வந்தால் நாமளும் மிக எளிமையாக அந்த நிலையான வலிய தன்மை, வலிய ஜீவர்கள் ஆக முடியும் என்பதே நிச்சயம். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து புரிஞ்சிருச்சா? நம்ம வந்து வலிய ஜீவர்கள் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்போ ஆண்டவர் வந்தால் தான் இங்கே இருக்கிறது எல்லாம் மாறுமா? ஆண்டவரோட அந்த இதுக்கு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறாதான்னா அப்படி கிடையாது. ஆண்டவரோட வருகை கண்டிப்பாக உண்டு, வரதான் போகிறாரு. சத்தியமன் வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதுக்குன்ட்டு அவர் வந்தால் தான் மாறோன்ட்டு நம்ம தலையில் கையை வச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு நாளும் ஒன்றுமே செய்யாமலும் உட்காரக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம் தரப்பில், நம்ம அளவில், நம்ம மட்டில் நாம் இந்த ஒரு 10% ஒரு முயற்சியை போடணும். அப்போ தான் என்ன ஆகும்? திருவருள் ஒரு 40% நமக்கு போட்டு ஒரு 50% அளவிலான ஒரு மாற்றம், ஒரு இம்பேக்ட் இந்த உலகத்தில் நடைபெறும். சரிங்களா? ஏன்னா நாம் ஒரு 10% போடுற அந்த முயற்சியே அருள் இருந்தால் தான் முடியும். ஒன்று. இன்னொன்று, 10% போடுற அளவுக்கு நமக்கு வலிமை வந்துருச்சுனாலே இங்கே முக்கால்வாசி பேர் ஒரு வலிமை பெற்ற ஒரு ஜீவர்கள் ஆகிவிடுவோம். ஸோ அப்படி அவர்கள் 10% போட திருவருள் அவங்களுக்கு ஒரு 40% கொடுத்து அவங்க ஒரு வெற்றி பெற்றாங்கன்னா சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அருள் விளங்குகின்ற காலம் வந்துருச்சின்னு அர்த்தம். அருள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். அப்போ நாம் எல்லாரும் அந்த ஒரு நன்னிலைக்கு நாம் போனாலே இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அருள் வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது அருள் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் வருகின்ற தருணத்துக்குரிய அறிகுறி தான் என்னது? இந்த அருள் வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் வர்றதற்கு நம்ம எல்லாரும் ஒரு நிலையில் இருக்கணும், முயற்சியை போடணும். அப்போ தான் என்ன ஆகும்? அருள் விளங்க ஆரம்பிக்கும். அருள் விளங்குகின்ற தருணத்தில் நமக்கு எல்லாருக்குமே என்ன ஆகும்? திரைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். நம்மவர்களோட திரையும் என்ன ஆகும்? இதை பற்றி தெரியாதவங்களோட திரைகளும் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்ம போகணுன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது. ரெண்டாவது, இங்கே நம்மக்கிட்ட நம்ம சன்மார்க்க சங்க எல்லார்கிட்டையுமே சொல்கிறேன், ஒரு ஸ்பார்க், ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே வந்து மிஸ் ஆகுது, ஒரு மிஸ் அவுட் ஆகுது. அதை நாம் வந்து கவனிக்கணும். அதை நம்ம டெய்லியுமே வந்து நம்ம கவனிக்கணும். என்னென்னா, இந்த மார்க்கத்தில் நமக்கு இருக்கிறோன்னாலே நம்மக்கிட்ட ஒரு உற்சாகமும் ஒரு உள் நிறைவும் இருக்கணும், ஒரு சுறுசுறுப்பு நமக்குள்ளே இருக்கணும். இவங்ககிட்ட நான் போய் பேசணும்ப்பா, எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது, அவ்வளோ ஜாலியாக இருந்தது, அவ்வளோ ஒரு இதுவாக இருந்ததுன்ற மாதிரி நம்மளை வந்து மற்றவங்க சொல்லணும். அது வந்து இயல்புலேருந்து வரணும், நம்ம ஃபேக்காக இருந்து வரக்கூடாது. ஸோ அப்போ வந்து அது ஏன் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னா, நாமளும் இவங்கள மாதிரி ஆகிட்டோம். கண்டதே காட்சி, கொண்டதே காட்சி, கொண்டதே கோலம், நாளும் பொழுதும்ன்ட்டு இப்படியே நம்மளுடைய வாழ்வும் இப்படியே செட்டப் ஆகிடுது. ஸோ அப்போது என்ன ஆகும்? களிப்பு இருக்காது. களிப்பு இல்லாதப்போ மந்தமாயிடுவோம். ஸோ அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும்? ஆண்டவரோட வருகையை பற்றி சிந்திக்கணும். அவருக்கு அவர் வருகைக்கு நாம் எந்த வகையில் மாற்றம் பெற்றோம், உயர்ந்தோமா, செஞ்சோமா. அது போக இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நாம் இந்த நாளில் அதுக்கு அவரோட பெருமையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்.
அவருடைய சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி இந்த நாளை பயன்படுத்த போகிறோம், அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க போகிறோம், நாம் இன்றைக்கி ஜீவகாருண்யம் பண்ண போகிறோம், மற்ற உயிருக்கு உதவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே சன்மார்க்க சங்கத்தவர்கள் வந்து ஒரு உற்சாகத்தோட ஒரு உள்நேயத்தோடு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம இன்றைக்கி இறைவன் எப்போ வேணால் வரலாம், இன்று வருமோ நாளை வருமோன்ற மாதிரி அவர் என்றைக்கு வேணால் வரலாம், இல்லை நமக்கு தனித்தும் காட்சி கொடுக்கலாம், மொத்தமாக வந்து காட்சி கொடுக்கலாம். ஸோ அப்போது அந்த ஒரு இதுக்கு நம்ம ரெடி ஆகணும். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு, இது சம்மந்தமாக இறைவன் நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருந்தோம்னா அந்த ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கோங்கிற அந்த ஒரு இது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பார்க் நமக்குள்ளே இருக்கும். அதன் மூலிமா நம்ம மற்றவங்க நம்மக்கிட்ட பேசினாலும் சரி, நாம் மற்றவங்ககிட்ட பேசினாலும் சரி, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகணுன்றதை நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதுதான், இதோட இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். இருந்தாலும் ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நம்ம ஆண்டவரோட பெருமையை பற்றி நம்ம நாளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பெருமையை பற்றி நம்ம நாளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய இதில் அழகாக வள்ளல் பெருமானை பற்றி நம்ம பேசுகிறோம், அவரை பற்றி கவிதைகள் எல்லாம் நம்ம எழுதுகிறோம். அதே சமயம் அது வள்ளல் பெருமானுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் வள்ளல் பெருமான் காட்டிய இறைவன் ஒருத்தர் இருக்கார் ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன சொன்னார், அவரை வச்சு நம்ம வந்து அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம அறிய முற்படணும். ஸோ அப்போது நம்ம வள்ளல் பெருமானை பற்றி நம்ம இன்றைக்கி பண்ணுறது நம்மளுடைய அவர் மீது வச்சுருக்க அன்பு, அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி இதை பண்ணுறோம். அதே சமயம் வள்ளல் பெருமானுக்கு எது இன்பமானது, எது நிறைவானது அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அப்போ அவருடைய அந்த ஆண்டவரோட அந்த சிறப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அவருடைய பெருமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் இன்றைக்கி ஒரு விண்ணப்பத்திலேருந்து ஒரு வரிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த விண்ணப்பத்தின் மூலமாக நம்ம ஆண்டவரோட பெருமை என்னங்கிறத நம்ம அடுத்த ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? வள்ளல் பெருமான் வந்து இப்படி சொல்கிறாரு, சபை விளம்பரத்தில் வந்து சொல்கிறாரு ஆண்டவரோட அந்த பெருமையை பற்றி. இயற்கை, நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி, இயற்கையிலே தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும். அதாவது இயற்கைன்றது எப்பவுமே மாறாத, எப்பவுமே அந்த ரொம்ப காலமாக இருக்கிற இயல்பாக இருக்கிற ஒருத்தர். இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும். கேட்குதுங்களா? ஸோ இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும். ஸோ இரண்டுபடாத இன்பமானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த வரியை நம்ம பார்க்கறது மூலமாக தெரிஞ்சுக்கலான்னா, நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் பூராவே 2 பட்ட இன்பத்தை தான் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அதாவது எப்படின்னா, ஒரு துண்டுப்பட்ட ஒரு இன்பத்தை தான் நம்ம பாதியான ஒரு இன்பத்தை தான் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தித்திப்பை உணரும்போது காரத்தை உணர முடியாது, காரத்தோட சுவையை உங்களால் நினைக்க முடியாது, காரத்தோட சுவையை நினைக்கும் போது தித்திப்பை பற்றி உங்களால் ருசிக்க முடியாது. ஸோ அப்போது இது மாதிரி துண்டுப்பட்ட ஒரு இன்பத்தை தான் நம்ம நம்மளுடைய வாழ்வில் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் எல்லா சுவை, எல்லா இன்பத்தையும் ஒரு சேர நம்ம அனுபவிக்கிற அந்த இதுதான் வந்து என்னதுன்னா, 2 படாத அந்த பூரண இன்பமானவர் என்றும், எல்லா அண்டங்கள், எல்லா உலகங்கள், எல்லா பதங்கள், எல்லா சித்திகள், எல்லா சத்தர்கள். ஸோ அப்போ எல்லா உலகங்கள், எல்லா பதங்கள்ன்றது பொசிஷன், இடம். இறைவனுக்கு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, ஒரு நிலை இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். ஒன்றுத்தையும் வெளிகள்லேயும் சரி, கடவுளர்களுடைய நிலையிலையும் சரி, நம்முடைய அகத்துலேயும் புறத்துலேயும் ஒரு பொசிஷன் இருக்குது, நமக்கு வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பதங்களும், எல்லா சித்திகளும், எல்லா சத்தர்களும், எல்லா கலைகளுங்கிறது சுவாசம், மூச்சு, எல்லா பொருள்களும், எல்லா தத்துவங்களுங்கிறது நமக்குள்ளே இயங்குகிற தத்துவங்கள், பிரபஞ்சத்திலையும் உள்ளேயும் சரி, எல்லா தத்துவிகளையும், எல்லா உயிர்களையும், எல்லா செயல்களையும், எல்லா இச்சைகளையும், எல்லா ஞானங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா அனுபவங்களையும். மற்ற அனுபவங்கள்ன்றது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனுபவம், பிரம்ம அனுபவம், சாதாரண சின்ன எறும்பினோட அனுபவத்திலேருந்து இறை அனுபவமாகிய பிரம்மத்தோட அனுபவம் வரைக்கும் எல்லா அனுபவங்களும் மற்றெல்லாவற்றையும் தனது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல். இந்த 5 தொழிலை செய்கிறாரு பாருங்க. தோற்றுவிக்கிறது, வாழ்விக்கிறது, குற்றம் நீக்கிறது, பக்குவம் வருவிக்கிறது, விளக்கம், அறிவு தெளிவு கொடுக்கிறது முதலிய பெருங்கருணை பெருந்தொழில்களை
இயற்றுவிக்கின்றவர் என்றும். ஸோ இந்த மாதிரி ஐந்தொழில்களையும் பெருங்கருணையினால் பெருந்தொழில்களை இயற்றுவிக்கின்றவர். அகவல்ல ஒரு லைன் வரும், அது எந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தொழில் ஆதிசை ஐவராதிகளை ஐந்தொழில் ஆதிசை அருட்பெருஞ்சோதின்ட்டு ஒரு அகவல்ல ஒரு லைன் வரும். ஸோ அந்த வரிக்கு இணங்க ஐந்தொழில் செய்கின்ற அந்த ஐவராதிகளையே யார் அந்த ஐந்தொழில் இவர்கள் செய்யலாம், இந்த இதில் இந்த பிரம்மா இந்த காலத்து வரைக்கும் செய்யலாம், இப்போது விஷ்ணு பதவியிலேருந்து இவரை ருத்திர பதவிக்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை யார் ஆதி செய்கிறா ஆட்சி செய்கிறா அப்படின்னு பார்த்தா நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஸோ அப்போது ஆனால் இங்கே இருக்கிற நம்மவர்கள் எல்லாம் இந்த தெய்வங்களை தான் முதன்மையாக வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கே பதவி கொடுத்து இருக்கிறவர் யார் என்றால் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு தன்மை கொண்டவரை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். நாம் பார்த்திங்கன்னா அப்போது எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் இப்போ நாம் போய் ருத்திரரையோ விஷ்ணுவையோ வணங்கி அவர் நான் ஒன்றும் இல்லைப்பா எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு அவர் காட்டி அதுக்கப்புறம் ஒரு பிறவி எடுத்து அதுக்கு ஒரு முயற்சி போட்டு நம்ம போக வேண்டியதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு நிலையில் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நிற்கிறோன்றதை பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு நிலையில் அருள் நம்மளை வச்சுருக்குன்ட்டு. ஸோ அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவர். அவருடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வள்ளல் பெருமான் இன்னொரு இடத்துலையும் உரைநடை பகுதியில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகை குறித்துன்ட்டு இதுவரைக்கும் சமய தெய்வங்கள் மற்ற ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் போன்றவர்கள் சொன்ன இவர்களுடைய புராணங்கள் இதிகாசங்கள்லேயும் கூறப்பட்டவர் அல்ல நம்ம தெய்வம். அவர் அந்த ஒரு புராணங்களையும் இதிகாசமுமே கூட இவரை தான் எப்படி சொல்கிறாங்களாம், ஏகதேசமாக கூறப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக அவரை பற்றி சொல்லலை. இவர் பார்த்திங்கன்னா அந்த புராணங்கள் இதிகாசங்களில் இருக்கிற கடவுளர்களுமே இவரோட வருகை இவரோட தன்மையை எதிர்பார்த்து நிற்கிற ஒருத்தர் தான் நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாபாரதத்தை எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ விஷ்ணு தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு பெருசு நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புராணத்தில் இருக்கிறவருமே இவரை நோக்கி தான் இவர் பக்கம் திரும்பி தான் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். அவருமே இவர்களுடைய வருகையை பார்த்து இவருடைய நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ நம்ம எப்படிப்பட்டவரை வணங்கிட்டு இருக்கோன்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் தான் என்ன சொல்கிறாரு, தனக்கு ஒருவாற்றானும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லாத்துக்கூடையும் இருப்பார், எல்லாம் இல்லாத ஒரு தன்மையில் தனித்தும் அவர் இருப்பார். சர்வ காருண்யர் என்றும், ரொம்ப காருண்யம் என்றால் கருணை, சர்வம்னா பெருங்கருணை, எல்லாத்துக்குமான பெரிய கருணை உடையவர் என்றும், சர்வ வல்லவர் என்றும் எல்லா வல்லமை பொருந்தியவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும் எல்லாவற்றையும் அவர் உடையவர் என்றும், தனக்கு ஒருவாற்றானும் ஒப்புயர்வில்லா தனி பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும். ஸோ தனக்கு ஒருவாற்றானும் ஒரு எந்த வகையிலுமே ஒப்பு உயர்வு இல்லா. அதாவது எப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு ஒப்பும் இல்லை உயர்வும் இல்லை. உயர்வு இல்லைன்றது பெரிய விஷயம் இல்லை, ஒப்பே இல்லை, யாருமே இப்படி பக்கத்தில் கூட கம்பேரிட்டிவே கூட கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர் தான் யாருன்னா நம்ம ஆண்டவர். யாரையுமே அவரோட ஒப்பிடவே முடியாது. ஸோ ஒப்பும் இல்லா உயர்வும் இல்லா தனித்தலைமை பெரும் பதி, அவர் தான் யார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும், சத்திய அறிவால் அறிவிக்கின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமர நிறைந்த சுத்த மெய்யறிவெனும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்களெல்லாம் விளங்குகின்றார். ஸோ அப்போ அவர் எங்கே இருக்கார், அகப்புறம் முதலிய இந்த பிரபஞ்சத்தில் 4 அடுக்கு இருக்குன்ட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எந்தெந்த மாதிரி இது அடுக்கு, அகம், அகப்புறம், அப்புறம் புறம், புறப்புறம். ஸோ இந்த 4 நிலை இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். ஸோ அப்போ இந்த 4 நிலையிலுமே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவெனும் பூரண பொதுவெளியில், இந்த எல்லா வெளிக்குள்ளேயும் அவர் இருந்து அறிவார் அறியும் வண்ணம். இப்போ அறிவார் அறியும் வண்ணம்னா ஒவ்வொருவருமே இப்போ இந்த 4 நிலையிலுமே மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? இல்லை, தேவர்களும் இருக்காங்க, அசுரர்களும் இருக்காங்க, மற்ற எல்லா கடவுளர்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போது அவங்கவுங்க தரத்தில் அவரவர்கள் அறிவார் அறியும் வண்ணம் எல்லாம் அவங்கவுங்க அறிகின்ற அறியும் வண்ணங்கள் எல்லாம் ஆகி விளங்குகின்றார்
அப்படிங்கிறவர் தான் நம்ம ஆண்டவர் என்பதை நாம் வந்து இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு லேசுப்பட்டவரை நாம் வந்து வணங்கலை, தயவுசெய்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய நிலையில் இருக்கிற ஒரு முழுமையான ஒருத்தரை நம்ம வணங்குறோம். ரெண்டாவது, அவருக்கே நாம் இப்போ நேரடியாக கட்டுப்பட்டு இருக்கோம். சரிங்களா? அவருடைய ஒரு பணியாளனா, சேவகனா, பிள்ளையா, எல்லா வகையிலுமே அவருக்கு நம்ம ஒரு நிலையில அவரோடு இணைஞ்சி இருக்கோம். சரிங்களா? அவர் நமக்கு எப்படி தாயுமாய், தந்தையுமாய், துணையாய், உறவாய், எல்லா வகையிலுமே அவர் நமக்கு இருக்கார், நட்பாயின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம ஒவ்வொரு நாளுமே உள்ளும் புறமும் வந்து நினைந்து அன்பு செய்ய வேண்டும். உண்மை அன்பால் அறிந்து அவரை நாம் தொழ வேண்டும். தொழுதலும் இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஆண்டவரிடத்தில் அன்பு, உயிர்களிடத்தில் தயவு. ஸோ இந்த ரெண்டும் கம்பேரேட்டிவாக கனெக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் நமக்குள்ளே வந்து விளங்க ஆரம்பிக்கும். இதுவே தான் இந்த சமூகத்தில் எல்லாரும் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணிட்டோன்னா இந்த அளவான இந்த உலகம் இவ்வளோ கஷ்டமானதாகவே இருக்காது, இவ்வளோ கொடுமையானதாகவும் இருக்காது, இவ்வளோ கவலையானதாகவும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இதை நாம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிற்றுரையை நான் முடித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து வாய்ப்பளித்து எனக்கு கொடுத்த நம்ம ஐயா எடுத்துள்ள அவருடைய அந்த முயற்சிக்கு நாம் வந்து தனித்து வந்து பாராட்டணும். புனிதன் ஐயா வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்து இந்த ஒரு சபையை எல்லாத்தையும் ஏற்படுத்தி, அந்த ஆன்மாவும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும், உலக நன்மையை பற்றி எல்லாரும் சிந்திக்கணும். இப்போ ஒரு மணி நேரம் நம்ம உலக விஷயங்களை பற்றியும் மற்றவர்களுடைய துன்பத்தை பற்றி நம்ம யோசிச்சோம்ல, இது நமக்குள்ளேயே ஒரு உஷ்ணத்தையும் ஒரு இதையும் உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு ஒரு வகையில் திரை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும், நாளைக்கு ஒரு செயலுக்கு இட்டு செல்லும் நம்மளை. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கும் கூடுறதுக்கும் நமக்கு உதவியாக இருந்து பண்ணிகிட்ருக்க வள்ளல் பெருமானுக்கும் சரி, அவருக்கு தொண்டராக இருந்து உயிர் இதுவாக பண்ணுற அந்த ஆன்மாவுக்கு நம்ம வந்து இந்த தருணத்தில் வந்து நன்றி தெரிவிக்கணும். அதே சமயம் நம்ம என்னென்னவை வந்து எங்களையும் ஒரு பொருளாக மதித்து இந்த இடத்துல பேச வச்சு ஐயா கூப்பிட்டுருக்காரு நம்முடைய தண்டபாணி ஐயா, செந்நெறி தண்டபாணி ஐயா. அவருக்கு நான் வந்து தாழ்வான நன்றியை தெரிவித்து கொண்டு, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து தயவான நன்றியினை தெரிவித்து கொண்டு நான் முடிவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நன்றி நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து.